ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு கேபிஆர் ரியல் எஸ்டேட் சேனல். நான் தான் உங்கள் மிஸ்டர் பரத் விலாக்ஸ். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் முழுமையாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் எப்படி அவங்க இவ்வளோ கம்மியான பட்ஜெட்டுக்கு இந்த வீடை வந்து சேல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் டீட்டெயிலாக கிளியராக தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வரீங்கன்னா, நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய, போஸ்ட் பண்ணக்கூடிய, பதிவு பண்ணக்கூடிய எந்த ஒரு சேல்ஸ் வீடியோனாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் மெசேஜாக வருங்க. அதை பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா நம்ம டைரெக்ட் ஓனர்கிட்டயே பேசி லேண்டு வந்து கம்மி பண்ணி வாங்கிக்கலாங்க. ஸோ அதுதான் சொல்கிறேன். மறக்காமல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லானா கூட இந்த வீடியோ வந்து நீங்கள் ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேஷனுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், வாட்ச் பண்ணுங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இன்று விற்பனைக்கு வந்துள்ள இடம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அருமையான வீடு தாங்க சேல்ஸுக்கு வந்திருக்கு. அதுவும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, சென்னை சரௌண்டிங்கில் எனக்கு கொஞ்சம் கம்மியான பட்ஜெட்டில் வீடு வேணுங்க, நான் இப்போ போய் அங்கே ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கணும், ஜஸ்ட்டு ஃப்ளாட்டாக வேணாம், எனக்கு ஒரு இடமா இருக்கணும், வீடாக இருக்கணும், அட்லீஸ்ட் வந்து நான் போய் ஸ்டே பண்ணுறனோ இல்லையோ அட்லீஸ்ட் ஒரு இன்கம் வர மாதிரியாவது எனக்கு வேணும், ரெண்ட்டுக்கு விட்டாலும் ஒரு இன்கம் வரணும், அதே சமயத்தில் பட்ஜெட்டும் கம்மியாக இருக்கணும், இடமும் ஒரு நல்ல வெல் டெவலப்பான ஏரியாவில் வேணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ நீங்கள் எப்படி கேட்டிங்களோ அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சூப்பரான வீடு தாங்க சேல்ஸுக்கு வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் வீடியோ இருந்து போகும்போது ஃபுல் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் வந்து கிளியராக தெரிஞ்சுப்பீங்க. ஸோ வீடு வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெரிய டவுனுக்கு பக்கத்தில் தான் இந்த வீடு வந்து லொக்கேட் ஆகிருக்குங்க. ஜஸ்ட்டு சென்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா, சென்னை கோயம்பேட்டிலேருந்து இந்த வீட்டுக்கு வந்து நீங்கள் ஒரு 20 to 25 மினிட்ஸில் நீங்கள் ரீச் ஆகிடலாங்க. 20 to 25 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்னை கோயம்பேட்டிலேருந்து இந்த வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிடலாம். மேக்ஸிமம் ஒரு ½ அன் ஹவருக்குள்ளே, அரை மணி நேரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் கோயம்பேட்டிலேருந்து இந்த வீட்டுக்கு ரீச் ஆகிடலாம். இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ்டி NH ரோட் டச்லேயே தான் இந்த வீடு வந்து லொக்கேட் ஆகிருக்குங்க. ஜஸ்ட்டு 2வது வீடு தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடு சேலுக்கு வந்திருக்கு. ஃபஸ்ட்டு ஒரு வீடு ஒன்று இருக்குது, 2வது வீடே பார்த்தீங்கன்னா இந்த வீடு தாங்க. வீடோட லென்த்து பிரெத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40 அடி வருங்க. ஃப்ரண்டேஜ் வந்து 40 அடி இருக்குது, 40க்கு 18, ஒரு நல்ல 2 BHK வீடுங்க உங்களுக்கு. ஸோ ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய ஃப்ரண்டேஜ் உங்களுக்கு. 40 அடி ஃப்ரண்டேஜில் பார்த்தீங்கன்னா 20க்கு 20 உங்களுக்கு வந்து நல்ல ஒரு 2 போர்ஷனாக 2 BHK வீடு வந்து பில்டு பண்ணியிருக்காங்க. காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஒரு பெட்ரூம், ஹாலு, கிச்சனு, பூஜை ரூம் எல்லாமே இருக்குது. அட்டாச் பாத்ரூம், டாய்லெட்டும் இருக்குது உங்களுக்கு. இது ஒரு போர்ஷன் வந்துடும் உங்களுக்கு. இதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு 1 BHK தனித்தனியாக இருக்குது உங்களுக்கு. 2 BHK வருங்க. அதுவும் நல்ல ஃப்ரண்டேஜோட உங்களுக்கு நல்ல சூப்பரான வீடு. 2 வீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா தனித்தனி EB லைன் கனெக்ஷன் இருக்குங்க. ஸோ EB லைன் வந்து பார்த்தீங்கன்னா 2 வீட்டுக்கும் தனித்தனியாக இருக்குது உங்களுக்கு. தளம் போட்ட வீடு தாங்க, RC வீடு தான். மேலே மட்டும் பார்த்தீங்கன்னா ஷீட் போட்டிருக்காங்க. மேலே மட்டும் பார்த்தீங்கன்னா ஓடு ஷீட் மாதிரி போட்டிருக்காங்க. மிச்சப்படி பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரிக்ஸ் வச்சு காட்டினது தான், தளம் போட்ட வீடு தான். பட் ஆனால் பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஒரு 18 to 17 வருஷம் இருக்குங்க. 15 வருஷத்துக்கு மேலே கண்டிப்பாக பில்டிங் வந்து இருக்கும். பட் ஆனால் ரொம்ப வந்து எதுவும் டேமேஜ் ஆகலை. ரெண்ட்டுக்கு இருந்தாங்க. இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்ட்டுக்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 10,000க்கு வந்து 10 to 12,000க்கு வந்து ரெண்ட்டுக்கே இருந்தாங்க. இப்போ ஒரு சேல்ஸ்ன்னு சொன்னதுனால தான் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து காலி பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக இந்த வீட்டை நீங்கள் பை பண்ணிங்கன்னா கூட மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10,000 ரூபாய் மினிமம் வந்து ரெண்ட்டு வரதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குங்க. ஸோ எந்த ஒரு அப்ரூவ்டும் இல்லை. வீடு வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவ்டு எதுவும் இல்லை. ஜஸ்ட்டு உங்களுக்கு 720 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 720 ஸ்கொயர் ஃபீட் வரும். அப்ரூவ்டு எதுவும் இல்லை. ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ஜஸ்ட்டு டவுனுக்கு பக்கத்துலேயே இருக்குங்க. நல்ல பெரிய டவுன் உங்களுக்கு. அந்த டவுனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூலு, காலேஜு, ஹாஸ்பிட்டலு, பெட்ரோல் பங்க்கு, மண்டபம், ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ், RTO ஆஃபீஸ் எல்லாமே இருக்குங்க. அதே மாதிரியே பஸ் ஸ்டாப்புக்கும் அந்த லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு 100-200 மீட்டர் தாங்க வரும். 200 மீட்டர்லேயே பஸ் ஸ்டாப் இருக்குது உங்களுக்கு. ஸோ கண்டிப்பாக பாருங்கள். யாருக்கெல்லாம் வந்து ஒரு சென்னை நியர்பையில் வீடு வாங்கணும்னு நினச்சிங்களோ ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. கரெக்டாக எந்த லொக்கேஷனில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டிவிஷன் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை டிவிஷன் தாங்க வரும். சென்னை டிவிஷன், திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்,
பொன்னேரி தாலுக்காவில் தாங்க இருக்குது. ஸோ நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், திருவள்ளூர் பொன்னேரிலாம் வந்து நல்ல ஒரு டெவலப்பான ஏரியா உங்களுக்கு. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து இந்த வீடை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. திரும்பி சொல்கிறேன், சென்னை டிவிஷன் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் வரும், திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் பொன்னேரி தாலுக்காவில் இருக்குங்க. ஸோ வீடு வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ஓனர் தான். சைன் போடக்கூடிய லீகலார் பார்த்திங்கன்னா ஒரே ஒருத்தர் தாங்க உங்களுக்கு. சிங்கிள் ஓனரு, சிங்கிள் சிக்னேச்சரு, கிளியர் டாக்குமெண்ட்டோடு இருக்குது. எந்த ஒரு லீகல் இஷ்யூவும் இல்லாத ப்ராப்பர்ட்டி, கிளியர் டைட்டிலோடு இருக்குங்க. நீங்கள் வீடு பார்த்துட்டு ஓகேன்னு சொன்னீங்கன்னா நம்ம டைரெக்ட் ஓனர்கிட்டே சிட்டியும் உட்காந்து பேசிக்கலாம். எந்த ஒரு மீடியேட்டரோ இல்லை அக்ரிமெண்ட் பார்ட்டியோ யாருமே இல்லைங்க. இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா டைரெக்ட் ஓனர்கிட்ட தான் சேல்ஸில் இருக்குது. ஸோ எனக்கு அந்த ஓனர் பார்த்திங்கன்னா டைரெக்ட் தான். நீங்கள் ஓகேனா நான் அப்பயே கூட கால் பண்ணி தரேன். நீங்கள் வீடு பார்த்துட்டு அப்புறம் ஓகேனா நம்ம அவர்கிட்ட டைரெக்டாக பேசிக்கலாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து யாரும் பிடிக்கலன்னு சொல்ல மாட்டீங்க. ஏன்னா இது மாதிரி ஒரு ஃப்ரண்டேஜோட, அதுவும் NH பைபாஸ் டச்சிலேலாம் கிடைக்கிறது ரொம்ப ரேருங்க. ஒரு வீடு மட்டும் தான் ஃப்ரண்ட்டில் இருக்குது. ஜஸ்ட்டு 2வது வீடே பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த வீடு தாங்க சேலுக்கு வந்திருக்கு. அதுவும் டவுன் நியர்பையில் எனி டைம் பஸ் போகிற ரூட்டு உங்களுக்கு. ஸோ அதுவும் நம்ம கோயம்பேட்டிலேருந்து ஜஸ்ட்டு ஒரு 1/2 அன் ஹவருக்குள்ளேயே அந்த வீட்டுக்கு வந்து நீங்கள் ரீச் ஆகிடலாம். ரெடில்ஸு, பொன்னேரி எல்லாம் நல்ல வெல் டெவலப்பான ஏரியாங்க உங்களுக்கு. ஸோ கண்டிப்பாக சென்னையில் இருக்கவங்களுக்கு இந்த வீடோட ஒர்த்தை பற்றி தெரியும். இந்த லேண்டு ஓனருக்கு வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் வந்து கொஞ்சம் அர்ஜெண்ட்டாக தேவைப்படுதுங்க. மிக மிக அவசர விற்பனை, அர்ஜென்ட் சேல்ஸ்னால பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து 5 lakhs வந்து அர்ஜெண்ட்டாக கேட்குறாங்க. ஸோ நீங்கள் 5 லட்ச ரூபா கட்டி அக்ரிமெண்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு 2 to 3 month டைம் தருவாங்க. அதுக்குள்ளே நீங்கள் மீதி அமௌண்ட் செட்டில்மெண்ட் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாங்க. ஸோ அர்ஜெண்ட்டாக 5 lakhs வந்து கண்டிப்பாக நீங்கள் செட்டில்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தாராளமாக டைம் தருவாங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள், ஓகேனா நம்ம பேசிக்கலாங்க. ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நார்மலாக ஒரு ஸ்கொயர் ஃபீட்டே பார்த்தீங்கன்னா 4500 ரூபாயிலிருந்து 5000 ரூபா போதுங்க. 4500 இருந்து 5000க்குள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஒன்லி லேண்டோட ரேட் மட்டும், வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் எதுவுமே இல்லாமல் ஒன்லி லேண்டோட ரேட் மட்டுமே ஒரு ஸ்கொயர் ஃபீட் 4500 ரூபாய்க்கு மேலே போகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஓனரு. ஸோ அதனால் நீங்கள் இந்த வீடு வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே ஃப்ரீ தாங்க உங்களுக்கு. ஸோ கண்டிப்பாக ஃப்ளாட்டுக்கான ரேட் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. 35 லட்ச ரூபா சொல்கிறாரு. ஒரே பேமெண்ட்டாக கட்டி நீங்கள் பண்ணிக்கிறீங்க, அக்ரிமெண்ட்லாம் போடாமல் ஒரே பேமெண்ட் பண்ணுறீங்கன்னா ஒரு 1 லட்சம் 2 லட்சம் கம்மி பண்ணலான்னு சொல்லியிருக்காரு. 33 வரைக்கும் கண்டிப்பாக பேசலாம், ஃபைனலாக முடிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. இல்லை அக்ரிமெண்ட் போட்டு முடிக்கிறீங்கன்னா அதுவும் கம்மி பண்ண முடியுமா என்னன்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக ஓனர்கிட்ட பேசிக்கலாம் வாங்க. என்னால் எவ்வளோ உங்களுக்கு பேசி கம்மி பண்ணி நெகோஷியேட் பண்ணி வாங்கி தர முடியுமோ நான் பெஸ்ட்டாக உங்களுக்கு பார்த்து கம்மி பண்ணி பேசி வாங்கி தரேங்க. 33ன்றது நீங்கள் கண்டிப்பாக வீடை பாருங்கள், ஓகேனா நம்ம முன்ன பின்ன கூட கண்டிப்பாக எதாவது பேசி ஃபைனலைஸ் பண்ணி முடிச்சிக்கலாங்க. நேரடியாக வந்து பாருங்கள், ரேட்டு வந்து அதிகமோ கம்மியோ கண்டிப்பாக நம்ம பார்த்து நான் உங்களுக்கு பார்த்து ஒரு பெஸ்ட்டான ரேட்டுக்கு பண்ணித்தரேங்க. நல்ல வீடு பக்கத்தில் காமிச்சிருக்கேன் பாருங்கள், நல்ல பெரிய பெரிய வீடு தான் இருக்குது உங்களுக்கு. நம்ம வீடுக்கு ஜஸ்ட்டு பக்கத்தில் பின்னாடி சைடு ஃபோட்டோ எல்லாமே நான் வீடியோ எல்லாமே காமிச்சிருக்கேன். நல்ல பெரிய பெரிய வீடு தான். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நம்ம இதே